பாராட்டுவீங்க டியூரிங் த ஷூட்டிங் டைம் இட் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அஞ்சான் சூர்யா இந்த பாடலில் வந்து அவர் நடந்து வர்றது, அவரோட ஸ்டைல், அவரோட டான்ஸ் மூமெண்ட்ஸ்லாம் எங்களுக்கு பார்க்கறதுக்கு இப்போ வந்து பயங்கர பெருசாக இருக்கு. ஷூட்டிங்கில் உங்களுக்கு எப்படி இருந்தது இந்த ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் த சாங்? எல்லாருக்கும் வணக்கம். இந்த பேங் 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 சாங் தான் இந்த படத்துடைய மொத்த மூடு. இந்த சாங் கரெக்டாக அமைஞ்சிச்சுன்னா இந்த படம் வந்து சரியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த சாங் வந்து ரொம்ப மெனக்கட்டும். மதன் கார்கி தான் ஸ்பாட்லேயே அந்த உட்காந்து அந்த லிரிக்ஸ் எழுதினார். அது அப்போவே தான் அந்த மேஜிக் வந்து யுவன்ஜி மூலமாக நடந்துச்சு. இந்த பேங் 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 அந்த வார்த்தையை அவருங்க தான் கொண்டு வந்தாங்க. அதுலேருந்து அந்த சாங்கே வந்துச்சு. ராஜுபாய் அந்த கேரக்டரு அந்த மூடுக்கு ஒரு சாங் வேணும், அந்த சாங் அப்படி வரணும். அதுதான் இந்த படத்துடைய மூடு, அந்த கேரக்டருடைய மூடு. எந்த படத்துலையும் இல்லாத அளவுக்கு சூர்யா சாருடைய லுக்கு அந்த சாங்கில் அமைஞ்சது பெரிய ப்ளஸ்ஸு. அவங்கள பார்க்கும்போது எனக்கு வந்து என்னென்னா, நானே ஒரு ரசிகன் தான் அவங்களுக்கு. நான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு இப்போ பார்க்கும்போது நேற்று நைட்டு 2 மணிக்கு வந்து செக் பண்ணேன். ஒரு 6 பேர் படம் பார்த்துட்டு வெளியில் வந்தவங்க வந்து இங்கே சாங் பார்க்குறான்னு சொன்னோடனே அவங்களும் நின்றுட்டே இருந்தாங்க. அவங்களையும் வர வச்சிட்டேன் உள்ளே. பார்த்துட்டு அவங்க ஆடியன்ஸ் அவங்களுடைய ரியாக்ஷன் தான் ரொம்ப முக்கியம். அவங்க கண்டிப்பாக அப்படி என்ஜாய் பண்ணியிருப்பாங்க நம்புகிறேன். இந்த சாங் பேங் 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 எனக்கு வந்து சந்தோஷ் சாருடைய அந்த ஒர்க்கு வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அந்த சாங்கில் ராஜு மாஸ்டருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். ராஜீவன் சார் அந்த செட்டு, நீங்கள் நிறைய கேள்வி கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். முன்னாடியே எனக்கு ஞாபகம் வரதை சொல்லிடுங்க சார். அதான் நீங்கள் இன்னுமே கேட்க சொல்கிறேன். இந்த சூர்யா சார் வந்து இந்த சாங்கில் எனக்கு தெரிஞ்சு நான் பெரிய வார்த்தையெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. ஒரு ஹீரோ அப்படின்னு சொன்னால் அது 100% அது வந்து அதுக்கு மேலே கூட நான் சொல்லலாம். அந்த லுக்கை, அந்த நடந்து வர ஸ்டைலு, அந்த லுக்கு, அந்த மூடு எல்லாமே அவ்வளோ தூரம் கொடுத்துட்டாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பர் சார், தேங்க்யூ வெரி மச். ஸோ லிங்கு சார் வந்து பேசும்பொழுது இந்த சாங் பார்த்த ரசிகர்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் அப்படின்னாரு. பிடிச்சிருந்ததா அப்படின்னு தெரியுது. இந்த சாங் எந்த சிச்சுவேஷன்ல படத்துல வரும்? சாங்கை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இது படத்துடைய 3வது பாடல். ஆனால் 3 பாட்டு ஆல்ரெடி பண்ணி தூக்கி போட்டு 4வது பாட்டாக தான் வந்துச்சு. ஓகே. உண்மையை சொல்லணும்னா ஸ்பாட்டுக்கெல்லாம் போயிட்டோம். ஒரு சாங் உண்மையை சொல்லிடுறது நல்ல உண்மை தான் அது. ஸ்பாட்டுக்கெல்லாம் போயிட்டு ஒரு சாங் 3 தடவை மாற்றியாச்சு. 3வது சாங் வந்து கம்போசிங் முடிச்சு லிரிக்கெல்லாம் வேற ஒரு லிரிக் ரைட் எழுதி அது ஸ்பாட்டுக்கு போய் அப்படி கேட்டு போயிட்டே இருக்கப்ப எனக்கு என்னமோ ரைட் சைன் கிடைக்கவே இல்லை. அந்த சாங் கோவாவில் தான் ஷூட் பண்ணுறதுக்காக போனோம். சம்பத் சார் எல்லாமே ஃபோன் பண்ணி என்ன எல்லாம் கிளம்பலாமா, எல்லாம் கிளம்பிட்டு இருக்காங்க அப்படி சொல்லியிருக்கும்போது பதட்டமாக இருக்குது. நாளைக்கு காலையில் ஷூட்டிங்க, இந்த சாங் தான் ஷூட் பண்ண போகிறோமா, இது கரெக்டாக இருக்குமான்னு பயமாக இருந்துச்சு. சந்தோஷ் சாரும் காரில் போகிறப்பே சும்மா பார்த்தேன், போட்டு கேட்டு என்ன ரியாக்ஷன் வருதுன்னு. அவர் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குங்கிற மாதிரியே ரியாக்ஷன் இருந்துச்சு. சார்னு எனக்கான இது மாற்றலான்னு தோணிடுச்சு. மொத்த யூனிட்டுமே கிளம்புறதுக்கான எல்லா இதில் இருக்காங்க. சார்னு நான் சம்பத் சார் சொன்னேன், சார் நீங்கள் எல்லாத்தையும் கிளம்பி வர சொல்லுங்கள், சூர்யா சார் கிளம்பி இல்லாமல் கிளம்ப சொல்லுங்கள், எல்லாரையும் கிளம்ப சொல்லுங்கள் சொல்லிட்டு நான் மட்டும் ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து கிளம்பி சென்னைக்கு வந்துட்டேன். யுவன்ஜிக்கு ஃபோன் பண்ணி நான் மறுபடியும் அந்த சாங் மாற்றணும், அது வந்து என்னஜி 3 பண்ணிட்டோமே இன்னும் திருப்தி இல்லை, அது கரெக்டாக இல்லையான்னு சொல்லி கேட்டார். இல்லைஜி அந்த சாங் வந்து அந்த இடத்துல 3வது சாங்காக வருது, எனக்கு என்னமோ அந்த இடத்துக்கு அது கரெக்டாக படுற மாதிரி தெரில சொல்லிட்டு இம்மிடியேட்டாக விவேகாவுக்கு ஃபோன் பண்ணி, இங்கே பிருந்தா சார் அப்போ கிளம்பாமல் இருந்தார், அவரையும் டைலாக் ரைட்டர் அவரை வந்து வர வச்சு ஒரு 3 மணிக்கு வந்து உட்காந்தோம். சூர்யா சார் கேட்டார், இவ்வளோ நம்பிக்கையாக எல்லாரையும் மொத்தமாக அங்கே உட்கார வச்சுட்டு போகிறீங்களே, வந்துடும் எந்த நம்பிக்கையில் போகிறீங்கன்னு சொல்லி கேட்டாங்க. இல்லை சார் இப்படி தான் பல மேஜிக் நடந்திருக்கு, கண்டிப்பாக வாங்கிடலாம் நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி வந்தோடனே நான் ரொம்ப பதட்டமாக இருப்பேன். என்னை எப்படியாவது சின்னதாக ஷூட்டிங்கில் அங்கெல்லாம் வெயிட் பண்ணுறாங்கன்னு சொல்லி எப்பயும் இல்லாமல் சிவன்ஜி வந்து முன்னாடியே வந்துட்டார். ஜி ஒன்றும் பதட்டம் இல்லை ஜி, டென்ஷன் ஆகாதீங்க, வந்துடும் சொன்னார். நான் அப்படி சொல்கிறதுக்காக தான் வந்தார். நான் ரொம்ப கூலாக ஜாலியாக, ஏன்னா எப்போ ஓவர் டென்ஷனாக இருக்கோ அப்போ ரொம்ப நிதானமாயிடணும்னு நான் நினைப்பேன். அப்படியே உட்காந்து அவங்க அப்பாவுடைய பெருமையெல்லாம் நிறைய சொல்லி, அப்பா வந்து இந்த நிமிஷத்தில் ஒரு 5 சாங் பண்ணிடுற விஷயம்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் நான். ஸ்பாட்டில் இருப்பாங்களா, இங்கேருந்து அவர் வந்து ரெக்கார்ட் பண்ணி டேப் ரிகார்டில் போட்டெல்லாம் அங்கே ரெக்கார்ட் பண்ணி ஷூட்டிங்கெல்லாம் எடுப்பாங்களாமே சொல்லியெல்லாம் அதை பற்றி ஒரு சின்ன ஒரு மூடு கிரியேட் பண்ணி விவேகாவும் வந்தார். உட்காந்த ஒரு 15-20 நிமிஷம் ஒரு பாட்டு வந்துச்சு, அதுக்கப்புறம் ஒரு பாட்டு வந்துச்சு. பிக்ஸ் ஆகிற டயத்தில் மறுபடியும் எனக்கு பயம் வந்துச்சு, இது 4வது தடவை பண்ணுறோம், இது கரெக்டாக வரணுமேன்னு. ஒரு 7 மணிக்கு வாக்கில் மறுபடியும் ஜி இது வேணாம் இன்னொன்று பண்ணலாமா, என்ன குழப்பம்னா ஒரு ஹீரோ வச்சு படம் பண்ணும்போது
ஒரு மாசான படத்தை ஆடியன்ஸ் எதிர்பார்த்து வரும்போது அந்த இடத்துல என்ன ஸ்டைல் ஆஃப் சாங் பண்ணுறது, ஏன்னா ஒரு கமர்ஷியல் படத்துக்கு ஒரு சாங் ரொம்ப முக்கியம். அது சங்கர் சார் வந்து ரொம்ப அழகாக வந்து எப்பயுமே கரெக்டாக வைப்பாங்க. ஏன்னா ஒரு சாங் தப்பாக இருந்துச்சுன்னா அந்த படம் பின்னோக்கி அப்படி போயிடும், மறுபடியும் தூக்கி நிறுத்துறது கஷ்டம். அந்த டெம்போவோட இன்னொன்று சொல்லணும்னா ஒரு சாங்கிறது ஒரு படத்துடைய இன்னொரு ரீ ரெக்கார்டிங் மாதிரி தான். அந்த இடத்துக்கு என்ன ரீ ரெக்கார்டிங் வரப்போகுது, அதுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவாக லிரிக்ஸ் போகிறோம், அவ்வளோதான் சார்னு அந்த நிமிஷம் உட்காந்து பண்ணது. இந்த சாங் வந்தோடனே பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு. சரி இதான் கரெக்டான சாங் சொல்லிட்டு இம்மிடியேட்டாக எழுதி கொடுத்தாரு விவேகா. ஓகே, உடனே அப்படிதான் அந்த மேஜிக் நடந்துச்சு. இதுக்கு முன்னாடி அவ்வளோ பெரிய கதை இருக்கு. சூப்பர். ஆசை யாரை விட்டது அப்படிங்கிற பாடல், இந்த பாடல வந்து யுவன் பாடிருக்காரு சூரஜ் சந்தோஷோட சேர்ந்து, அண்ட் கபிலன் அவர்கள் வந்து வரிகள் எழுதியிருக்காரு. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெலடிஸ் இந்த ஆல்பம் அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். அண்ட் லிங்கு சார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமாமே, ஃபேவரட் சாங் ஆமே இது. ஸோ இந்த சாங்கை கேட்கும் போதெல்லாம் யார் ஞாபகம் வரும் உங்களுக்கு? நான் என்ன பதில் சொல்லுவேன்னு பாதி பேருக்கு தெரியும், அந்த அளவுக்கு எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன். மீதி பேருக்கும் சொல்லிடுங்க. அனுஷ்கான் மனசு வச்சு தானே கேட்குறீங்க? நான் யாரையும் மனசுல வைக்கல. அப்படியா? உங்களுக்கு அனுஷ்கா தான் மனசுல வருவாங்களா இந்த சாங் கேட்கும்போது? எந்த லவ் சாங் கேட்டாலும் அவங்க தான் மனசுல வருவாங்க. மிகப்பெரிய உண்மையை வந்து இந்த சமையல இன்னைக்கு சொல்லிட்டீங்க. சாங்கை பத்தி சொல்லுங்க, ஏன் இந்த சாங் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? நல்ல வேலை சொன்னீங்களா, நான் அனுஷ்கா பத்தி மட்டுமே பேசியிருந்திருப்பேன். இந்த சாங் வந்து எனக்கு தெரிஞ்சு யுவன் சார் கேரியர்லேயே இதுதான் பெஸ்ட் சாங் நான் ஃபீல் பண்ணுறேன். அவங்க என்ன நினைக்கிறாங்க தெரியல, இனிமேல் அந்த மாதிரியான சாங்ஸ் நிறைய வரலாம். எனக்கு அமைஞ்சதில் என் காதல் சொல்ல நேரமில்லைக்கு பிறகு இந்த சாங் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சூர்யா சாருக்கும் இந்த சாங் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு மெசேஜ் பண்ணாங்க. கபிலன் முதல் முறையாக இந்த படத்தில் என் கூட எழுதுறாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு 4-5 படத்தில் எழுத ஒவ்வொரு தடவையும் தள்ளி தள்ளி போச்சு. இதுதான் உண்மையிலேயே அவங்க என் கூட ஜாயின் பண்ணி எழுத வேண்டிய பாடல்னு நினைக்கிறேன். கரெக்டாக அமைஞ்சிருக்கு. வெறும் 1 hour ட்ராவல், நானும் அவங்களும் வந்து லிரிக்ஸ் வந்து எடுத்துட்டு, நானும் பிருந்தா சாரதி கபிலன் 3 பேரும் காரில் போயிட்டு, ப்ளீஸ் அதை பற்றி அவங்க பேசுவாங்க ப்ளீஸ். சொல்லுங்க நீங்களே. இல்லை நான் பேசினேன், அனுஷ்கா பற்றி பேசி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. கபிலன் சார் நீங்களே பேசுங்க, அவர் அனுஷ்கா பற்றி பேச ஆரம்பிச்சிடுவார் அப்புறம். ஸோ நீங்கள் வந்து எந்த சுச்சுவேஷனில் இந்த சாங் எவ்வளோ நேரம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க எழுதுறதுக்கு? முதலில் பத்திரிகை, ஊடகம், புகைப்பட கலைஞர்கள் மற்றும் நாற்காலியில் உட்கார்ந்திருக்கும் நட்சத்திரங்கள் அனைவருக்கும் என் வாழ்க்கை முழுவதும் வணக்கம். லிங்குசாமி சார் பற்றி சொல்லணும்னா, அவர் ரன் படம் பண்ணும்பொழுதே அவர் பற்றி ஒரு சிந்தனை எனக்கு சொன்னேன். இது கவிதையாகணும்னு நினைக்கலாம். 100 ரன் எடுத்தால் தான் ஒரு சதம் அடிப்பாங்க, நீங்கள் ஒரு ரன் எடுத்தே ஒரு சதம் அடிச்சுவங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதன் பிறகு அவர் ஒரு சினிமாவை தாண்டி ஒரு கவிஞர், ஒரு ஓவியர், ஒரு இயக்குனர் கவிஞராக இருக்கிற பொழுது, ஒரு பாடலாசிரியர் கவிஞராக இருக்கிற பொழுது 2 பேருக்கும் உண்டான அலைவரிசை வந்து சீக்கிரமாக பிக்கப் ஆகிடும். அவர் சொல்கிறது சீக்கிரமாக புரிஞ்சிக்கலாம், அந்த தர்க்கம் வந்து சீக்கிரமாக முடிஞ்சிடும். அந்த வகையில் ஒரு நாள் ஃபோன் பண்ணி, கபிலன் என்னது ஒரு பெண்ணுடைய காதலை வந்து சொல்கிற ஒரு விஷயமா இருக்கணும், இது அவன் ஒன்றும் ஏற்றுக்கல, ஆனால் வந்து அவன் ஏற்றுக்க வைக்கணும், அது மாதிரியான ஒரு ஃபீலான ஒரு பாட்டு வேணும் அப்படின்னு சொன்னார். நான் டியூன் அனுப்புகிறேன், நீங்கள் எழுதுங்க, அது ஒரு தண்டவாளத்தினுடைய இணைக்கோடு மாதிரி நாங்கள் ஏற்கனவே விஷுவல் பண்ணிட்டோம் ஒரு பசுமையாக, அதுக்கு சமமாக ஒரு கவிதையாக ஒரு பாடல் வேணும் அப்படின்னு சொன்னார். சரி கவிதையாக கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காதல் கவிதை எழுதும்போது, அடி பெண்ணே என் பேனா முள்ளில் ரோஜா பூத்தது அப்படின்னு எழுதினேன். ஒரு கவிதை மாதிரி தானே எழுத சொன்னேன், உங்களை யார் கவிதை எழுத சொன்னது அப்படின்னு கேட்டார். அவர் சரின்ட்டு ஒரு எளிமையாக இருக்கணும், அதுக்குள்ளே ஒரு கவிதை இருக்கணும் அப்படின்னு சொன்னார். அதன் பிறகு பல்லவி மட்டும் எழுதிட்டு போனோம், வாங்க ஒரு ட்ராவல் போகலாம் அப்படின்ட்டு ஈஸியாக அப்படியே போனோம். பல்லவி படிச்சுட்டே வந்தேன், இது நல்லா இருக்குன்னு வச்சு பல்லவி முடிஞ்சிச்சு. அதுதான் காதல் ஆசை யாரை விட்டதோ, உன் ஒற்றை பார்வை ஓடி வந்து உயிரை தொட்டதோ அந்த பாடல். மறுநாள் சரணம் எழுதிட்டு வந்து, சரணம் வந்து 2 இருக்கும் எப்பொழுதும், ஒரு பல்லவி 2 சரணம் இருக்கும். சரணம் 2 இருக்குது, அதனால் கொஞ்சம் லாங்காக டூர் போகலாம் அப்படின்ட்டு தாம்பரம் போகலாம் அப்படின்னு சொன்னார். அது வானகரம் போகிறதுக்குள்ளே சரணம் முடிஞ்சிச்சு. அவ்வளோ நல்லா இருந்தது சரணம் அப்படின்னு சொன்னார். ஆக அவருக்கு தான் என்னுடைய முதல் நன்றி சொல்லணும். எவ்வளோ படங்கள் தள்ளி போனாலும் இந்த ஒரு நல்ல பாடல் கிடைத்ததுக்கு அவருக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் யுவன் சார் அவர்கள், அவர் பெற்றெடுத்த டியூனுக்கு அவரே தாலாட்டு பாடியிருக்காரு, அப்படி தான் சொல்லணும். என் வார்த்தைக்கு வலிக்காமல் அழகாக மெல்லிய ஒரு குரலில் பாடியிருக்காரு. இன்னொரு பெரிய விஷயம் வந்து, அவர் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சார், சாங் இஸ் வெரி அமேசிங்
ஐ ஆம் ஹாப்பி அப்படின்னு அமைச்சிருந்தார். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மற்றபடி அனைவருக்கும் என் வணக்கம். குறிப்பாக இந்த படத்தை வெற்றி பெற செய்ய முதல் காரணமாக இருக்கும் சூர்யா அவர்களுக்கும் சூர்யாவுடைய ரசிகர் பெருமக்களுக்கும், ஏனென்றால் சூர்யா அவர்களுக்கு நான் நிறைய ஹிட்பாட்டு எழுதியிருக்கேன். ஆதவனில் வாராயோ வாராயோ, ஏழாம் அறிவில் எம்மா எம்மா காதல் பொண்ணம்மா, அந்த வரிசையில் அந்த பாடலை விட இந்த பாடல்கள் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அனைவருக்கும் வணக்கம், நன்றி. ஆக்சுவலாக லிங்கு சார் நீங்கள் கூட அடிக்கடி பாடுவீங்க போல இருக்கு இந்த பாடல. எங்களுக்காக ஒரு லைன் நீங்கள் பாடி கேட்கணுன்ட்டு ஆசையாக இருக்கு இப்போ. அதுக்கு வந்து எங்கள் ஹீரோ இருக்காங்க, அவங்க பாடின பாட்டு கேளுங்க, அவங்க மேடை வச்சு பாட வச்சு கேளுங்க. கண்டிப்பா ஒரு சிங்கர், அதாவது என்னன்னா ஒரு ப்ரொஃபஷனலா ஒரு சிங்கர் பாட வேண்டிய ஒரு பாட்டை வெறும் 2 மணி நேரத்துல பாடி முடிச்சிருக்காங்க. உண்மையிலே மிகப்பெரிய விஷயம். அதை பத்தி பேசுறதுக்கும் அதை பத்தி கேட்கறதுக்கும் அவங்க வருவாங்க, அப்ப பேசுவோம் அதை பத்தி. நிச்சயமா அது 1 கோடி செலவழிச்சு ஒரு மிகப்பெரிய மாபெரும் செட்ல வந்து இந்த பாடல வந்து நீங்க ஷூட் பண்ணிருக்கீங்க. சித்ரங்கதா சிங் பாலிவுட்ல பெரிய ஹீரோயின், அவங்கள வரவழைச்சிருக்கீங்க. எப்படி சார் இது சாத்தியமாச்சு? ஆக்சுவலி பேங் பேங் சாங்க்கு தான் அவ்வளவு பெரிய செட்டு. ஓ, இது வந்து செட்டு வந்து ஆல்ரெடி இருந்த இடத்துல நாங்கள் சின்னதாக பெருசாக ராஜமன் சார் ஒன்று கிரியேட் பண்ணி கொடுத்தாரு. அந்த சித்ரா யார் அதில் வந்து நடிக்கணுங்கிறதுல, யார் அந்த சாங் பண்ணணுங்கிறதுல நிறைய பெரிய டிஸ்கஷன் போச்சு. ஒரு 15-20 பேர் செலக்ட் பண்ணிட்டே இருந்தோம். லாஸ்ட் மினிட்ல அவங்க அமைஞ்சாங்க. அவங்க மட்டும்தான் கரெக்டாக இருக்காங்க. பிச்சுட்டாங்க. அவங்க வந்து பிருந்தா மாஸ்டர் தான் அது வந்து ஷூட் பண்ணாங்க. எனக்கு இந்த படத்தில் பிடிச்ச மிக முக்கியமான பாட்டு, லிரிக்ஸ் வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அப்போ சாங் கேட்டுட்டு சார் வந்து ஒரு வார்த்தை சொன்னாங்க, இவன் நல்லா இருக்கு சாங்கு, ஆனா அந்த ஸ்ட்ரென்த் 100% இந்த சாங்கான பெப்புக்கு இந்த ஸ்ட்ரென்த் இருக்கா, வேற யாராவது பாடினா நல்லா இருக்குமான்னு என்கிட்ட கேட்டாங்க. அப்படியா, சரி சொல்லி அதுக்காக மட்டும் இல்லை, அவங்க வந்து ஒரு ஆட்ல ஒரு 4 வரி பாடியிருந்தாங்க. அது கேட்கறதுக்கு நல்லா, ரொம்ப அவங்க பேசினாலே ஸ்வீட்டா இருக்கும். அவங்களுடைய டயலாக் மாடுலேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மாயா, என்னோட மாயா, அந்த கௌதம் மேனன் படத்துல எல்லாம் அவர் வந்து பேசுகிற அந்த ஸ்டைலு எல்லாமே வந்து என்னன்னா அவ்வளோ லவ்வபுளாக இருக்கும். நான் வந்து வந்து பர்டிகுலராக நம்ம வாரணமாயிரம் அந்த ட்ரெயின் சீன்லாம் அவங்க வந்து பேசுகிற அந்த டயலாக்ஸ் மாடுலேஷன் எல்லாமே ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன். அவங்க வாய்ஸுக்கு அவ்வளவு பெரிய அப்படி இருக்கும். சரி பாடினா நல்லா இருக்குமேன்னு நினச்சோம். நான் சும்மா சொன்னேன், சார் வாய்ஸ் மாற்றணும்னு சொன்னீங்களே, நீங்களே பாடிடுங்களே அப்படின்னு. சரி என்ன சார் வம்பல மாட்டிடுவீங்க அப்படின்னாங்க. அப்படி தான் நடந்துச்சு.